மேம், சொல்லுமா. பிவிடி கோட்டிங் பற்றி எஸ்டர்டே அதுக்கு முந்தின நாள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அது மெட்டீரியல் ஃபிக்ஸிங் பண்ணும்போது என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும் மேம்? பிவிடி கோட்டிங் பண்ணின பிறகு வந்து ப்ராடக்ட் ஃபிக்ஸிங் பண்ண சொல்ல என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிவிடி கோட்டிங் பண்ண ப்ராடக்டை நம்ம ஃபிக்ஸிங் பண்ண சொல்ல ரொம்ப மெயின் கன்சிடரேஷன் பண்ணணும்னா கட்டிங் எதுவும் பண்ணக்கூடாது. பிவிடி கோட்டிங் பண்ண பிறகு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வால் பார்ட்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வால் பார்ட்டிஷன் வந்து கோட்டிங் ஆகிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறோம்னா ஆர்கிடெக்ட்ஸ் இல்லைனா இன்டீரியர் டிசைனர்ஸ் நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்குவாங்க. வாங்கின பிறகு அவங்க ஃபிக்ஸிங் பண்ணுற இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு ஏதாவது வெல்டிங் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அதை கட் பண்ணுறதுக்கோ அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா பண்ணக்கூடாது. அது பண்ணாங்கன்னா ஃபுல் பிளாக் அவுட் ஆயிடும். ஸோ எதுனாலுமே வந்து அதுக்கு முன்னாடி அவங்க கரெக்டான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இது செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கட் பண்ணக்கூடாது, வெல்ட் பண்ணக்கூடாது பிவிடி கோட்டிங் ஆன பிறகு. செகண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுற இது என்னன்னா மெஷர்மெண்ட் வந்து ப்ராப்பரான மெஷர்மெண்ட் வந்து அவங்க எடுத்து நம்மளுக்கு சென்ட் பண்ணணும். தேர்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டோட டைமென்ஷன் வந்து எப்படின்னு அதுக்கு டிகிரி கட்டிங்கா இல்லைன்னா பிளெயின் கட்டிங்கானா அவங்க எல்லாமே டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து ஒரு பிளான் காப்பி சென்ட் பண்ணணும். இது மூணுமே வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது. நாலாவது என்னன்னா அவங்க என்ன சைட்ல எந்த அப்ளிகேஷனுக்காக நம்ம பண்ணுறோம், என்ன ப்ராடக்ட், அதாவது இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு சப்ளை பண்ணுறோம்னா அது எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு அதையும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளைவுட்ல சப்போர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணுமா, வுட்டில் இல்லை நம்ம டைரெக்டாக ஃப்ளோரில் ஃபிக்ஸ் பண்ணணும்.